உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. போட்டிகள் போல் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்கள் வெளியீடுகளும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை ஒத்தி வைக்கப்படுமா? செயல்படாத மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை இன்னும் அதிகமாக ஈர்க்க உதவுமே. நல்ல பாயிண்ட் தான். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணணும். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நல்லா பெரிய பெரிய பட்ஜெட் படமாக படம் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து 1 கோடிக்கும் கம்மியாக ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ எப்போ வேணுமாலும் ரிலீஸ் பண்ணலாம். பெரிய பட்ஜெட் படம் தாங்குமா தம்பி? இதே உங்கள் அத்தை பையன் சன் பிக்சர்ஸ் அவங்களும் தான் எந்திரன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கும்போது இந்த மாதிரி வெயிட் பண்ணால் தாங்குமா? தாங்காதுல. அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா உனக்கு ஒன்று. இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போங்கடா. என்னென்ன இது? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊற்றி வச்சிருக்கீங்க. என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊற்றி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. இட்லி ஆரம்பம்